சிஐடிக்கு என்னால் வர முடியாது, நீங்கள் என் வீட்டுக்கு வாருங்கள், முடிந்தால் பதில் கூறுகின்றேன். இந்த சம்பவம் தான் நேற்றைய தினம் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்க அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த பொழுது அவர் கடிதம் மூலம் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த விஷயம்தான் என்ன, ஏன் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார், முழுவதுமாக விளக்கமாக என்ன விஷயம் பின்னணியில் நடந்திருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். முழு விவரங்களையும் பார்ப்பதற்கு முன்னால் உண்மைகளை உறக்க பேசும் நமது எக்ஸ்டோக் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மற்றும் எமது முகநூல் பக்கத்தை ஃபாலோ செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்ச்சைக்குரிய லண்டன் பயணம் குறித்து விசாரணை நடத்த நிதிக்குற்ற விசாரணை பிரிவு திட்டமிட்டுள்ளது. மக்களின் வரிப்பணமான சுமார் 1,66,00,000 ரூபாய் இந்த பயணத்திற்காக தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டு. இது குறித்து சாட்சியம் அளிக்கவே மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. விசாரணைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய மைத்ரி விக்ரமசிங்க சிஐடிக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறியுள்ளதாவது, தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் மருத்துவர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 2 வாரங்களுக்கு என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. உங்களுக்கு விசாரணை நடத்த வேண்டுமானால் என் வீட்டுக்கே வாருங்கள், என்னால் முடிந்தால் பதில் சொல்கிறேன் என துணிச்சலாக குறிப்பிட்டிருக்கின்றார். மைத்ரி விக்ரமசிங்கவின் இந்த பதில் அப்படியே மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஜிரந்தி ராஜபக்ச முன்பு செய்ததை நினைவுபடுத்துவதாக விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். கடந்த காலங்களில் ஜிரந்தி ராஜபக்சவும் இதுபோல சுகவீனம் என கூறி சிஐடியை தனது இடத்துக்கே வரவழைத்திருந்தார். சாதாரண மக்கள் ஒரு போலீஸ் விசாரணைக்கு நாள் கேட்டால் கூட அனுமதி கிடைப்பதில்லை. ஆனால் விஐபிக்கள் தங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணைக்கு வர மறுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சமூகத்தில் சட்டத்தை மதிக்கின்றவர்கள் என்ற பிம்பத்தை வைத்திருப்பவர்கள் விசாரணைக்கு வரும்போது இப்படி தட்டி கழிப்பது ஏன்? ஒரு சாதாரண கலைஞர் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதிமன்றத்தை நாடி நீதி பெற முடிகின்றது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதியின் குடும்பத்தினர் ஏன் சட்ட ரீதியாக இதை அணுகாமல் கால அவகாசம் கோருகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இலங்கையில் 10 லட்சம் பேருக்கு வெறும் 20 நீதிபதிகள் மட்டுமே இருப்பதால் சுமார் 10 லட்சம் வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. இதுவே இத்தகைய விஐபி வழக்குகளும் தாமதமாக காரணம் என நீதியமைச்சர் அண்மையில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் இந்த செயல் சரியானது என்று நினைக்கின்றீர்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கூற்று விஐபிகளுக்கு பொருந்தவில்லையா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற உண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள எமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.